இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் எங்களுடைய பார்வையை தமிழக களம் நோக்கி செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுடன் தமிழகத்திலிருந்து சுயாதீன ஊடகவியலாளர், ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான முகம்தான், கார்த்திக் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம். அதே போன்று வழமை போல் என்னுடன் கலாநிதி அருஸ் அவர்களும் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் வணக்கம். கார்த்திக். இலக்கு நேர்களுக்கு வணக்கம். இருவருக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த கருத்தாடல் களத்துக்குள் நுழைவோம். கார்த்திக், நான் உங்களிடமே இருந்து தொடங்குகின்றேன். நீங்கள் தான் தமிழகத்திலே அங்கு இருக்கின்றபடியால் அங்குள்ள நிலைமைகள் உங்களுக்குத்தான், நீங்கள் தான் கூடுதலாக அதை நேரடியாக பார்த்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். அந்த வகையிலே இன்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் இந்த தாவேக்க அரசினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? பெருமளவிலே நான் ஒரு சில நண்பர்களுடன் அங்கு தமிழகத்தில் பேசிய பொழுது கூட அவர்கள் சொல்கின்றார்கள், இன்று அரச ஊழியர்கள் கூட இலஞ்சம் வாங்குவதற்கு, கை நீட்டுவதற்கு கூட பயப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் விவரமாக இந்த ஊழல் விவகாரங்கள் எப்படி அவர்கள் கையாளுகின்றார்கள்? இப்பொழுது பல கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஊழல் செய்த நிறைய பேர்கள் இன்று சரியான முறையில் ஆய்வு செய்து எந்தெந்த துறைகளிலே ஊழல்கள் செய்தார்கள், இப்போ டாஸ்மாக இருக்கட்டும், போக்குவரத்து இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், இப்படி எல்லா பகுதிகளிலும் லட்சக்கணக்கான கோடி இந்திய ரூபாய்கள் ஊழல்கள் செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். நீங்கள் கொஞ்சம் விவரமாக இது பற்றி பேசுங்கள் கார்த்திக். அதாவது டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னுக்கூட்டி தேர்தல் பிரச்சார நேரங்கள்லையும் சரி, விஜய் முன்னிறுத்தின முக்கியமான விஷயங்கிறது ஊழல் கட்சிகள் அப்படிங்கிறது தான். திராவிட கட்சிகளான அதிமுகவையும் சரி, திமுகவை தீய சக்தின்னு பிராண்ட் பண்ணாரு, ஏடிஎம்கேவை ஊழல் சக்தின்னு பிராண்ட் பண்ணாரு. ரெண்டு கட்சிகளையுமே ஊழல்ல கொளிக்குது. இப்ப அந்த ஊழலை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாடு அரசை நம்ம வளமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பிரதானமா இருந்த விஷயம். ஆஃப்டர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் போதே முதல்வரா பதவி ஏற்றுட்டு அவர் பேசும்போதும் சொன்னதுமே தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண விட மாட்டேன், ஆட்சியில எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கோட தான் அவர் தொடங்கினாரு. அசம்பிளிலேயே அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா பேசினாரு. தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவங்களையும் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் இது பண்ணாரு. அதுக்கேத்தாப்புல ஓரளவுக்கு இப்ப அரசு ஊழியர்கள் ஊழலை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு, ஒரு உயர் அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் லெவல்ல நடக்கிற ஊழல். இன்னொன்னு, கிடைமட்ட லெவல்ல இருக்கிற தாசில்தார் அலுவலகம், அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல மக்கள்கிட்ட 100, 50, 1000, 2000 வாங்குற விஷயங்கள் அப்படிங்கிறது. சோ அது ஒரு மாதிரி எப்படி சொல்ல, பின்புறமா நடக்கும். இது மக்கள் நேரடியா பாதிக்கப்படுறது. இந்த விஷயத்திலேயே கீழ்மட்டத்துல நடக்கிற ஊழலையே நிறைய வகையில இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்ட்ரோல்னா என்னன்னா, புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்காங்கும் போது ஒரு மாதிரி ஆக்டிவா இருந்தாங்க. நிறைய ஊழல் ஒழிப்பு நம்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், ஊழல் பண்ணி யாரும் மாட்டினா அதுக்கு இம்மிடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, சஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ மேல்மட்டத்துல மெயினா இந்த ரிஜிஸ்டர் துறை, பத்திரப்பதிவு துறை அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ் இதுலலாம் டெண்டர்ஸ்க்கு ஊழல் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்ப அந்த சுச்சுவேஷன்ஸ் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பள்ளிகளுக்கு எந்த காசுமே வாங்காம இம்மீடியட்டா பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறதுலாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் எந்த காசுமே எங்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டெண்டர் எடுக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க. பட் ஊழல்ங்கிற விஷயம் இந்த கவர்மெண்ட் புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தம்மும் புதுசு, எல்லாருமே புதுசு. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கூட புரியாம இருக்கலாம். ஆனா அந்த ஊழல்ங்கிறத பொதுவா ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் எவாலுவேட் பண்ணணும். பட் ரைட் நவ் ஒரு மாதிரியான ஒரு கிளீன் கவர்மெண்ட் அப்படிங்கிற இமேஜ் மேக்சிமம் இந்த கவர்மெண்ட் மெயின்டைன் பண்றாங்க. இன்னொன்னு, விஜய் மேலேயும் இது வரைக்கும் நேரடியான அலிகேஷன்ஸ் வரல. சீனியர் மினிஸ்டர்ஸ் யார் மேலேயும் இது வரைக்கும் நேரடியான அலிகேஷன்ஸ் வரல. ஒரு பாசிட்டிவான இமேஜஸ் தான் இருக்குது இது வரைக்கும். அருஸ், உங்களுடைய பார்வையில் நாங்கள் இப்போ புலத்தில் இருக்கின்றோம். இப்போ தமிழகத்துக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய பார்வையில் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் இந்த 3 மாத காலத்தில், இப்பொழுது நடந்த எலெக்ஷன் பிறகு விஜயனுடைய ஆட்சி, இந்த 3 மாத காலத்தில் உங்களால் ஏதாவது முன்னேற்றங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதா, நீங்க அறிந்த வகை? உண்மைதான். என்னென்று சொன்னால், தமிழகத்தின்
அரசியல் வந்து விரும்பியோ விரும்பாமலோ ஈழத்தமிழ் மக்களுடன் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிணைப்பை கொண்டிருக்கும். அதற்காக நாங்கள் தமிழகத்தின் அரசியலுக்கு தலையிடுவது இல்லை. அது ஒரு சிலர் வெவ்வேறு கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் அது தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட குழுக்களாக இருக்குமே தவிர ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள், அது தமிழகத்தின் மக்களின் முடிவு, தமிழக மக்களின் உரிமை, வாக்குரிமை. அதற்குள் ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் அது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட அவர்கள் அரசியல் சார்ந்து எந்தவித கருத்தையும் அவர்கள் ஒருபோதும் தெரிவித்தது கிடையாது. தங்களுக்கு எது தேவையோ, என்ன உதவி தேவையோ அதை ஒவ்வொரு அரசியல்வாதிகளிடமும் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக் கொள்வார்களே தவிர அது ஒரு கண்ணியமாகத்தான் இருந்தது. ஆனால் அதைத்தான் இப்போதும் இந்த ஈழத்தமிழ் மக்கள் அதைத்தான் மீண்டும் நாங்கள் தமிழகத்துடனான உறவில் அதை மெயின்டைன் பண்ண ஈழத்தமிழ் மக்கள் விரும்புகிறோம். இலங்கை அரசின் வெளிவார கொள்கை வேறாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இருந்த அவர்களின் வெளிநாடுகளுடனான அணுகுமுறை, அதனைத்தான் வெளிவார கொள்கை என்று கூறுகிறோம். அது இப்பவும் அதை பின்பற்றத்தான் நாங்கள் முற்பட்டு நிற்கின்றோம். ஆனால் இந்த முதல்வர் விஜயின் வெற்றி வந்து எங்களுக்கு ஒரு புத்து உணர்வை கொடுத்திருக்கிறது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 1983ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் முதலாவது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள். 3 வருடத்துக்குள் அந்த யாழ் குடாநாட்டையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார். அப்படி ஒரு பாய்ச்சல். அதே போலதான் 2 வருடங்களுக்குள் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த 2 வருடங்களுக்குள் தமிழ்நாட்டு அரசியலையே ஒரு புரட்டி போட்டது வந்து ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் அவலங்களில் இருந்து நாங்கள் மீள முடியாதோ அல்லது ஒரு பாதை இல்லை என்ற எங்கள் எல்லோருக்கும் ஒரு வெளிச்சமாக அது இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு உத்வேகம். அடுத்த தலைமுறை நாங்கள் இந்த காலமாக இருந்து வந்த ஆட்சி முறை அதிகாரங்களை இனி வரும் காலங்களில் நாங்கள் மாற்ற முடியாதோ என்றுதான் எல்லோரிடமும் ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அதை இலங்கை அரசியலிலும் அது உடைக்கப்பட்டது. காலங்காலமாக UNPயும் SLAPயும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து இலங்கையில் திடீரென்று 2024ஆம் ஆண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போன்று இப்போது 2026 தமிழகத்தில் வந்த மாற்றமும் ஒரு நல்ல மாற்றம். ஆனால் இந்த மாற்றத்தில் நாங்கள் தற்போதைய அரசுடன் ஒரு நல்லொரு உறவை வளர்க்க வேண்டும். ஈழத்தமிழ் மக்கள், அங்கு இந்தியாவில் வாழ்கின்ற ஈழத்தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஈழத்துக்கு திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகள் அல்லது அங்கிருப்பவர்களுக்கான குடியுரிமை வசதிகள், அது தொடர்பாக இந்த அரசுடன் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு சுமூகமான ஒரு நல்ல உறவின் மூலம்தான் அதனை ஏற்படுத்த முடியும். வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அகதிகளாக வந்தோம், தமிழகத்துக்கும் அகதிகளாக சென்றோம். ஆனால் இங்கிருப்பவர்கின்ற நிலைமையும் அங்கிருப்பவர்கின்ற நிலைமைகளுக்கும் கடுமையான வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை இந்த முதல்வர் செய்வார் என்று நம்புகிறோம். அவருக்கு ஈழத்தமிழ் மக்களுடனான உறவுகள் வந்து அவருக்கு நிறைய இருக்கின்றது. அவருடைய குடும்ப உறவாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய திரைப்படத்துறையில் அவர்களுடன் ஈழத்தமிழ் மக்கள் பயணித்ததாக இருக்கலாம். வெளிநாடுகளில் அவர் வரும்போது ஈழத்தமிழர்கள் அவரை எவ்வளவு தூரத்துக்கு அவரை மதித்தார்கள், எவ்வளவு தூரத்துக்கு அவரை ட்ரீட் பண்ணார்கள் என்று அவருக்கே தெரியும். அப்ப இது வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு நல்ல அதுவும் சந்தர்ப்பம் என்று சொன்னால் ஒரு சாதகமான நிலையைத்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ ஈழத்தமிழ் மக்களுக்கு வந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் விழுந்திருந்தது 2009ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற அரசுடன் ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது. அது இந்த அரசு இப்ப அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் மாறி மாறி வந்தால் அந்த இடைவெளி அப்படியே இருக்கும் என்று யோசித்த நேரத்தில் இவ்வாறு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவருடனான உறவுகளை பேணுவது, மற்றது தமிழகத்தில் இப்ப கார்த்திக் கூறியது போல அவர்களும் வந்து ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்றதுக்குத்தான் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அதை இந்த முதல்வர் நிறைவேற்றும் போது தமிழகம் செழிப்பாக இருந்தால், உதாரணமாக பார்க்க போனால் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய GDPயை கொடுக்கின்ற மாநிலம் அது.
கிட்டத்தட்ட இப்போது 1.5 ட்ரில்லியன் அல்லது 4 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. தமிழகம் பொருளாதாரத்தால் வளருமாக இருந்தால் அது வடக்கு கிழக்குக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யும். அடுத்தது வடக்கு கிழக்குக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான பல பிரச்சனைகளும் இருக்கின்றன. மீன்பிடித்துறையாக இருக்கலாம், அகதிகள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். அதை நாங்கள் ராஜதந்திர ரீதியில் அணுகுவதற்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் முயற்சிக்க வேண்டும். நல்லது அரசு. இப்போ நாங்கள் ஏற்கனவே அரசு கூறியது போலதான் என்னென்னு சொன்னால், விஜய் வந்தவுடன் அங்கு தமிழகத்தில் ஏற்படுகின்ற மாற்றமும் நீங்கள் கார்த்திக் மீது சுமந்தா கூடியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே கார்த்திகினுடைய ஒரு நேர்காணல் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த தேர்தல் நடந்த காலங்களில் தமிழகத்தில் மட்டுமண்டில்ல ஈழத்தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அவர்கள் வீடுகளிலும் தொலைக்காட்சியை திறந்தால் விஜயை பற்றித்தான் எல்லோரும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். விஜய் வர வேண்டும் என்பதிலே மிக ஆர்வமாக இருந்தார்கள். அதை விஜய் கூறுவது போல, தான் தேர்தலுக்கு வர முந்தி உங்கள் வீடுகளுக்கு வந்த பிறகுதான் நான் கட்சியை தொடங்கினேன் என்று சொன்னேன். அது போன்றுதான் இன்றும் பார்த்தீர்கள், தமிழகத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் ஈழத்தமிழர்களுடைய மனதில் கூட ஒரு பெருமளவு ஒரு மகிழ்ச்சியை தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை வர சொன்னது போன்று நாங்கள் பெரும் மாற்றத்தை எங்களாலும் கவனிக்கக்கூடியத்தான் இருக்கின்றது. எந்த சோசியல் மீடியா திறந்தாலும் அங்குள்ள மாற்றங்கள் என்ன மாதிரியான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் மக்கள் இந்த முன்னெடுப்புகளையும் உண்மையாக இந்த முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றதா என்பது உங்களுக்கு தான் தெரியும் கார்த்திக். அந்த வகையிலே தமிழக மக்களுடைய இந்த கருத்து என்ன மாதிரி இருக்கின்றது? இப்போ என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 65-70 வருஷமாக திராவிட கட்சிகளின் கைபிடிக்குள்ளே இருந்தவர்கள் இந்த மக்கள். நாட்டை இன்று வரைக்கும் புலப்படாத பல ஊழல்களை செய்து இன்று அந்த ஊழல்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. லஞ்ச ஊழல்கள் என்னென்ன துறைகளில் எப்படி எல்லாம் திட்டமிட்டு மிக தொழில்நுட்பமாக இந்த ஊழல் நடைபெற்றது என்பதை விஜயனுடைய ஆட்சி கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வளவு பணமும் மக்களுடைய நலன்களுக்கு போக வேண்டிய பணம், அரச கஜானா காலி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப மக்கள் இந்த மாற்றங்களை எப்படி பார்க்கின்றார்கள் தமிழகத்தில்? இல்ல, மக்கள் இப்ப நீங்க எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறீங்களோ அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு எதிர்பார்ப்புலதான் மக்கள் தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஓட்டு போட்டது. அதனாலதான் ஒரு புதுசா தொடங்கின ஒரு கட்சி, கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, கூட்டணியே இல்லாம அந்த தேர்தல்ல 35% வாக்கு வாங்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றுல இம்பாசிபிளான ஒண்ணு. இப்போ இலங்கை மாதிரி கிடையாது, நிறைய கட்சிகள் 1-2 கட்சிகள் மட்டும் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏராளமான கட்சிகள், பாஜக சென்ட்ரல்ல பார்த்தா பாஜக காங்கிரஸ் இருக்கு, அது போக நிறைய கட்சிகள் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே திமுக அதிமுக தவிர்த்து பாமக, நாம் தமிழர், பாஜக, காங்கிரஸ்னு எல்லா கட்சிகளும் கூட்டணி இல்லாம தேர்தல் அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. இந்த தேர்தலை ஃபேஸ் பண்றதோட அடிப்படையே கூட்டணி தான். கூட்டணி பேச்சுவார்த்தையில தான் நடக்கும். விஜய் அப்படி ஒரு விஷயத்த பத்தி கண்டுக்கவே இல்லை. கூட்டணி என் கூட சேர்ந்தா சேருங்க, சேரலன்னா போங்க, நான் தனிச்சு ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு மாதிரி ஒரு கான்பிடண்டா இருந்தாரா இல்ல அவருக்கும் அச்ச உணர்வு இருந்துதான் தெரியல. பட் மக்கள் விஜய ஒரு அதீதமா விரும்பி இருக்கிறாங்க. 35% வாக்கு அள்ளி வீசி இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்த, சாத்தியம் இல்லாதத விஜய் சாத்தியப்படுத்தி இருக்காது. காரணம், மக்கள் விஜய அளவில்லாம நம்பின ஒரு விஷயம்தான் காரணம். மக்கள் இன்னமுமே விஜய நம்புறாங்க. இந்த 90 நாட்கள்ல சில பிரச்சனைகள், பவர் கட் பிரச்சனை இருந்துச்சு. பவர் கட் இப்போ மின்சார கட்டணம் கூட வருது. இப்ப காவேரி விஷயத்துல விஜய் கொஞ்சம் ட்ரபிள் ஆயிருக்கிறாரு. பட் அதெல்லாம் மீறியுமே மக்கள் விஜய ரொம்ப நம்புறாங்க. விஜய் அரசு சைடு ஏதோ தப்பு பண்ணா கூட மக்கள் அதை பெருசுபடுத்துறது இல்ல. புதுசா வந்திருக்காங்க, அப்படிதான் இருக்கும், நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்தான் மக்கள் நம்புறாங்க. பட் அரசியல் விமர்சகர்கள், கொஞ்சம் அரசியலை உன்னிப்பா கவனிக்கிறவங்க, அரசியல் தெரியாம விஜய நம்புறவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு விஜய் மேல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் உருவாக ஆரம்பிச்சுது. அது எங்க இருந்ததுன்னா விஜய் மேலன்ட்டு இல்ல, விஜய் கூட உள்ள அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப வீக்கானவங்களா இருக்காங்க. விஜய் அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா போக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ காவேரி இஷ்யூ இருக்கு. காவேரி இஷ்யூக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த்கிட்ட போய் இப்படி காவேரி தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் பதிலே சொல்ல பயந்து பதில் சொல்ல தெரியாம பயந்து ஓடுறாரு. தேவையான தண்ணீரை நாங்க வாங்கி கொடுத்துருவோம், மக்கள் பயப்பட வேண்டான்ட்டு இந்த ஒரு வரி ஸ்டேட்மெண்ட்டை கூட அவருக்கு சொல்ல தெரியல. இது மாதிரிதான் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மீடியாஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இன்னும் வருங்காலங்கள்ல இந்த விஷயங்கள் தொடரும் பட்சத்துல
விஜய் மேல வெறுப்பு வராது. ஆனா விஜய் எம்எல்ஏக்கள், விஜய் அமைச்சர்கள் மேல வெறுப்பு வரும். விஜய் மக்கள் விஜய தான் அளவில்லாம நம்புறாங்க. விஜயோட அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ நம்பல. ஏன்னா அவங்களுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்காக விழுந்த ஓட்டு. ஸோ அவங்க தன்னை கொஞ்சம் எம்பவர் பண்ணிக்கணும், தங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா விஜய் சைடு பண்ணக்கூடிய தவற மக்கள் மன்னிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா விஜய் மேல ஒரு அளவு அதீத காதல் இருக்கு. ஆனா மற்ற எம்எல்ஏக்களோ மினிஸ்டர்ஸோ பண்றத மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ விஜயும் அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் அவங்கள எக்யூப் பண்ணணும், அல்லது எக்யூப்டா இருக்கிற ஆட்களை மினிஸ்டர்ஸா முக்கியமான விஷயங்களுக்கு ப்ரமோட் பண்ண வேண்டியது அங்க இருக்கும். ஒரு விஜய் முக்கியமான மன்னிக்கணும் கார்த்திக், அங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகின்ற என்னன்னு சொன்னால், இப்போ விஜயனுடைய அரசியலே வந்திருப்பவர்கள் எல்லாரும் கூடுதலாக இளையவர்கள். ஏற்கனவே அதில் வயது முதிர்ந்தவர்களோ அப்படியானவர்களை விட இளையவர்களாம் வந்திருக்கனால் அனுபவ குறைவு என்று சொல்கின்றார்கள். இந்த அனுபவ குறைவும் ஒரு காரணமாக இருக்கின்ற அவர்கள் இப்போ கற்க வேண்டிய காலம் இருக்கின்றது அல்லவா? ஆமா, இப்போ ஷார்ட் டைம் தான் நம்ம அதை வச்சு எவ்வளோ இப்போ அனுபவ குறைவுள்ள இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷா இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அவங்களுக்கு எல்லாம் மீடியா அட்ரஸ் பண்ண தெரியுது. பட் இப்போ புசி ஆனந்த் ஆக்சுவலி சீனியர், பட் அவருக்கு பொலிட்டிக்கலாலாம் அவர் எவ்வளவு நாலேஜ் இல்ல பேச தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஜெகதீஸ்வரின்னு விருதுநகர்ல ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, சமூக நலத்துறை அமைச்சர். அவங்க ரீசெண்டா அவங்க கட்சிக்காரர் ஒருத்தரையே என் தொகுதிக்குள்ள வந்தா ஜட்டியை கலட்டி உட்கார வச்சிருவேன்னு அவங்க பேசுற ஆடியோ வெளியே வருது. அதே மாவட்டத்துல உள்ள இன்னொரு மினிஸ்டர் கீர்த்தனாக்கும் அவங்களுக்கும் மத்தியில உள்ள சண்டை விஷயம் வெளியே வருது. இந்த விஷயங்கள்லாம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப விஜய் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்ப லாஸ்ட் கவர்மெண்ட்ல 2021-26 ஸ்டாலின் கவர்மெண்ட்லயும் ஸ்டாலின் மேல பெரிய கம்ப்ளைண்ட் இல்ல மக்களுக்கு. அவர் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இமேஜ் தான் இருந்தது. ஈவன் எதிர்கட்சிகள் கூட ஸ்டாலின் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க மினிஸ்டர்ஸ் பண்ண தப்பு ஸ்டாலினுக்கு நெகட்டிவா வந்துச்சு. இப்ப விஜய்க்கும் அது மாதிரியான ரிஸ்க் இருக்கு. அது இந்த ஸ்டேஜ்ல அது பெருசா வெளியே வரல. இன்னும் போக போக நாட்கள் வரும்போது அது விஜயை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்ப வரைக்கும் இவங்க மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் விஜய் ஏன் இவங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, விஜய் ஏன் இவங்களை மாத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மெயினா நான் பாக்குறது என்னன்னா, அவர் ரொம்ப குவைட்டா இருக்கிறாரு. ஏதோ இஷ்யூனா அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. விஜய் என்ன நினைக்கிறாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. இப்ப காவேரி இஷ்யூ நடக்கு, விஜய் என்ன நினைக்கிறாருன்னு எதிர்பார்க்கும் போது விஜய் சைடு அமைதியாவே இருக்கு. அவர் ஒரு இதா விஷயம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் ஏதோ ஒன்றும் வராத. பிரஸ் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, வீடியோ வெளியிடலாம் அல்லது ஒரு அறிக்கையா கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் மிஸ் ஆகுது. சோ மேபி அவர் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாரா இல்ல அவரோட ஸ்டைல. பட் ரிசல்ட் பாசிட்டிவா வரும் பட்சத்துல மக்கள் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவர் குவைட்டா இருந்தா கூட ரிசல்ட் பாசிட்டிவா வரும்போது மக்கள் ஹாப்பி ஆயிடுறாங்க. இது வரைக்கும் சோஃபார் அவருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஈவன் சொல்ல போனா இப்ப டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ விஜய்க்கு எதிராக எப்படி எதிர்கட்சி அரசியல் பண்ணணும்னு தெரியாம தடுமாறிட்டு வராங்க. இப்ப டிஎம்கேவால ஏடிஎம்கே குற்றம் சாட்ட முடிஞ்சது, ஏடிஎம்கேவால டிஎம்கே குற்றம் சாட்ட முடிஞ்சது. இவங்க ரெண்டு பேரால விஜய அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா விஜய ஒரு அளவுக்கு இல்லாம நம்பும் போது மக்கள் இவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ மக்கள் விஜய தான் நம்புறாங்க. இவங்க என்ன பேசினாலும் மக்கள் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற மோட்ல விஜய் பக்கத்துலதான் இருக்கிறாங்க. சோ அவங்களோட குறி விஜய் இல்லாம விஜய் கூட உள்ளவங்கன்னு மாறுது. சோ விஜய் கூட உள்ளவங்களை பலவீனப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா விஜய் பலவீனப்படுவார், விஜயோட பலவீனம் எக்ஸ்போஸ் ஆகும். அதுதான் இப்ப ஸ்ட்ராட்டஜியா போகுது. மேபி இன்னும் வரக்கூடிய நாட்கள் விஜய் கூட உள்ளவங்க மேல உள்ள அட்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாகலாம். அதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. யாருக்கும் அரசியல் அனுபவம் இல்ல. 6 மாசம் கழிச்சு எனக்கு அரசியல் அனுபவம் இல்லை, நான் புதுசு, நான் பண்ற தப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு போய் மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை எனக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம் அது எப்படி இருக்கும் என்னன்றது. அருஸ், நாங்கள் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்றோம். இங்கு ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் கட்டமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்றங்களிலே அவர்கள் நாகரிகமாக பேசுவதும் எதிர்கட்சிகளுக்கு இடையிலே வருகின்ற விவாதங்களும் மிக நாகரிகமாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையிலே இன்று தமிழகத்தில் நடைபெறுகின்ற இந்த அரசியல் விளையாட்டுக்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள், அவர்கள் இந்த மேடைகளிலே எப்படி அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்கின்றார்கள். இன்று விஜயனுடைய நாங்கள் இப்போ கடைசியாக அறிந்த வகையில் கூட விஜயனுடைய ஆட்சிக்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகள் கூட ஒன்றிணைந்து அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு இன்று போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் புலத்திலிருந்து இந்த நகர்வுகளை எப்படி பார்க்கின்றீர்கள்?
உண்மைதான் ஸ்ரீவன். என்னென்று சொன்னால் இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கும் தமிழக அரசியலுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்ததும் புதிதாக வந்திருக்கின்ற இந்த அரசுடன் ஈழத்தமிழர்கள் ஒரு நல்ல உறவை வலுப்படுத்தி எங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு இலங்கை அரசு மீது ஒரு அரசியல் அழுத்தம், பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏது நிலைகளை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பது தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு சில அமைப்புகள் இங்கிருந்து தன்னலம் சார்ந்து, தாயகத்திலிருந்து அவ்வாறு இல்லை, புலம்பெயர் தேசத்திலிருந்து தன்னலம் சார்ந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்தியாவில் உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததும் ஆட்சியை மாற்றப் போறோம் என்று வெளிக்கிட்டதும் மிகப்பெரிய பின்னடைவாகவும் ஒரு துர்ப்பாக்கியமாகவும் அமைந்து விட்டதாகத்தான் கருதுகிறோம். அந்த துர்ப்பாக்கிய நிலையிலிருந்து நாங்கள் மீள வேண்டிய ஒரு நிலைக்கு எழுந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்கா கூட கூறுகிறது சீனா தனது அரசியலில் ஈடுபடுகின்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது, ரஷ்யா தங்கள் தேர்தல் முடிவுகளை மாற்றுகின்றது என்று சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு நாட்டின் அரசியலுக்கு அந்த நாட்டுக்குள் வாக்கு உரிமை அற்றவர்கள் தலையீடு செய்வது ஒரு அந்நிய தலையீடு அல்லது ஒரு பயங்கரவாதமாகத்தான் அது பார்க்கப்படும், அல்லது அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கப்படும். எனவேதான் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற காலத்தில் அதில் அவர்கள் கவனமாகவே இருந்தார்கள். ஆனால் இங்கிருந்து சிலர் இப்போது நீங்கள் கூறியது போல சீமானுக்கு ஆதரவு கொடுத்தது, இப்ப அவரின் மேடை பேச்சுக்களை பார்த்தால், இப்ப இது எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன், சிலவளை அதில் பிழை என்றால் கார்த்திக் அதை திருத்துவார். சீமான் இதுவரையில் திமுக மீது எதுவும் வழக்கு போட்டிருக்கிறாரா என்றால் எனக்கு தெரிந்த அளவில் இல்லை. ஆனால் எதுவும் வழக்கு போட்டாரோ தெரியாது. எனக்கு தெரிந்த அளவில் திமுகவுக்கு எதிராகத்தான், திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் தொடங்குகிறோம் என்று தொடங்கினார். இன்று வரையில் ஒரு வழக்காவது இருக்காண்டு எனக்கு தெரிஞ்ச நான் பிள்ளையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த கரூரில் கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு வழங்கிய வேலை வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு ஒரு வழக்கை போட்டு அதை ஒரு வெற்றியாக கொண்டாடியதை நாங்கள் இங்கே பல யூடியூப்புகளில் இங்கே போட் பண்ணார்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அதில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதற்கு முதலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது. அதற்கு முன்னே ஆட்சி காலங்களும் அதனை செய்திருந்தது. இப்ப கருணாநிதியின் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிலை வைக்கப்படுகின்ற பேனாவை கூட உடைப்பேன் என்று கூறினார்களே தவிர இந்த வழக்கு போட்டதாகவோ அந்த அரசு செய்த எந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக போட்டதாகவோ இல்லை. ஆனால் இந்த அரசுக்கு எதிராக எந்த கொள்கைக்காக அவர்கள் வெளிக்கிட்டார்களோ அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து இப்ப அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக இறங்க போறா என்று சொல்கிறார்கள். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை அதிமுக திமுக சார்பில் இறங்குவதென்றால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் என்று சொன்ன ஈழத்தமிழர்களை நான் இங்கு கொண்டு வர முடியாது என்று சொன்னால் எல்லா ஈழத்தமிழர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளித்தது இல்லை. ஒரு சில அமைப்புகள் அதுகளும் புலம்பெயர் தேசத்தில் இருந்துதான், தாயகத்தில் அது மிக மிக குறைவு, அங்கிருப்பவர்களுக்கு தெரியவும் மாட்டுது. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் அது சில சமயங்களில் இங்கிருப்பவர்கள் நிதி சேகரித்து அதொரு என்னென்று சொல்றது பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விடயம், அது வேறு விடயத்தில் வேறு இதில் கிடைக்கலாம். ஆனால் இந்த அநாகரிகம் என்பதும் இதற்குள் வரும். இப்ப விஜய் கார்த்திக் சொன்னது போல உண்மைதான், விஜய் அதிகம் பேசுவதில்லை. அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். பேச்சுக்கு முன் செயல் என்று சொல்வார்கள். சில சமயங்கள் இருக்கலாம். தேர்தலில் கூட அவர் ஒரு 18 அப்படித்தான் போயிருப்பார். அதிலும் ஒரு 10-9 தேர்தலில் தான் பேசியும் இருப்பார். அதுவும் 20 மினிட்ஸ் தான். இப்ப நாங்கள் யூடியூப்பை போடும் போது ஒரு 10 மினிட்ஸ் யூடியூப்பில் கூட மக்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் பார்ப்பார்கள். அதனாலதான் யூடியூப்பை இப்ப நாங்கள் மனத்தியால கணக்கில் செய்வதில்லை என்று சொன்னால் அது இப்ப ஒரு ட்ரெண்டாக போய்விட்டது. அதோ தெரியாது. விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் தேசிய தலைவர் பேசுவதை நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆக மாவீரர் தினம் அன்றைக்கு அவர் ஒரு 15-20 நிமிஷம் ஒரு உரையை கொடுப்பார். ஆனால் அது வேறு, அரசியல் வேறு. அதை நாங்கள் இதனுடன் ஒப்பிட முடியாது. அரசியலில் நீங்கள் அடிக்கடி கேட்கிற மக்களுக்கு அந்த இரண்டால் அரசியல் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கு. அந்த மாற்றத்துக்கு நாங்களும் எங்களுடைய பதிலை கொடுக்க வேண்டும். அதை இதனுடன் ஒப்பிட முடியாது. ஆனால் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் செயற்படுவாராக இருந்தால் அது அந்த மக்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். ஆனால் இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த
மேடைகளில் என்னென்று சொன்னால் ஜேம்ஸ் கூட்டம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அப்படி இப்படி என்று அந்த அரசு வந்து ஒரு 3 மாதம் கூட ஆகவில்லை, எல்லா பிழைகளையும் அந்த அரசு மீது தூக்கி போட்டு அந்த அரசை இயலுமானவரை பதவியில் இருந்து துரத்துவதற்கு, ஏனென்று சொன்னால் இந்த அரசு இன்னும் ஒரு வருஷம் நீடிக்குமாக இருந்தால் எல்லா ஊழல்களும் வரும் என்றால் அவர் ஒன்றுதான் கூறினவர், லஞ்சம் வாங்க விட மாட்டேன், முன்னர் வாங்கியவனையும் விட மாட்டேன் என்றுதான் கூறியது. ஏனென்று சொன்னால் பெருமளவில் இந்த பணம், அந்த ஒரு நாடு வந்து ஏழை நாடாகவும் மக்களுக்கு ஏற்றத்தாழ்வு மிக அதிக அளவில் இருப்பதற்கு காரணம் இந்த கொரப்ஷன் தான். அந்த 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 மேற்குலக நாடுகள், பிரித்தானியாவையோ மேல மற்ற நாடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஊழல் வந்து சரியான குறைவு. லஞ்சம் இருந்தாலும் அதை லீகல் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப அது எப்படியும் அரசாங்கத்திட்ட கஜானாக்களால போய்த்தான் வரும். அப்ப அதுல அந்த நாடுகள் தப்பிக்கொள்ளும். இது வந்து இப்போ ஒரு ஒரு மனிதன் 7 ஜென்மத்துக்கு வாழ்றதுக்கு எவ்வளவு பணம் தேவை? அதுக்கும் அதிகம் 3000 5000 கோடி என்றால் அதை நாங்கள் எங்களோட 10 ஜென்மத்திலும் அதை செலவழிச்சு முடிக்கலாம். அவ்வளோத்தையும் தாட்டு வச்சு அல்லது சுவிஸ்ல கொண்டு வந்து போட்டால் அது அவர் செத்து போனாது அவ்வளவு சுவிஸ் நாட்டுக்கு அது அந்த ஏழைகள் பணம். உண்மையில் அதை எடுப்பாராக இருந்தால் என்னென்று நான் கூறுவேன் என்று சொன்னால், அவரை பொறுத்தவரையில் அவர் ஏன் அந்த மக்களும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு பணத்தாலோ புகழாலோ எதிலும் அவர் குறைந்த இடத்திலிருந்து மேலே வர எதையும் நோக்கி வரவில்லை, அந்த உச்சத்துல தான் இருந்தார். அப்போ ஒரு சேவை மனப்பான்மையுடன் வரும்போது அவர் அப்படி இருப்பார் என்றதுதான் இப்ப கார்த்திக் சொன்னது கேட்கும் போது ஒன்று விளக்குகிறது. அதாவது அமைச்சர்மார் அங்கங்க பிரச்சனையாக இருந்தாலும் விஜய மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலிருந்து வந்தவர், எதுவுமே வேண்டாம் என்று வந்தவருக்கு ஒரு சேவை மனப்பான்மை இருக்கும் என்றுதான் நம்புகிறார்கள். ஆனால் அதை கெடுத்து விட வேண்டும் என்றதுக்கு இப்ப முன்னைய கட்சிகள் பரவாயில்லை. இப்ப திமுக அதிமுக அவர்கள் எதிரிகள் அதை செய்வார்கள், அது வேறு விடயம். நாங்கள் எதிரிகள் வந்து எங்களுக்கு நல்லதை செய்யணும் என்று நினைக்கவும் கூடாது. அது இலங்கையிலும் அப்படித்தான், எதிர்கட்சி எதிராகத்தான் இருக்கு. ஆனால் இந்த நான் தமிழர் போன்ற கட்சிகள் உங்கள் எந்த நோக்கத்துக்காக எதிரிக்காக நீங்கள் கட்சியை உருவாக்கினீர்களோ அதை விட்டு இப்போது எங்கேயோ சுட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. கார்த்திக், ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் வந்து இந்த தாவேக அரசியலே இருக்கின்ற அமைச்சர்களுடைய அனுபவ குறைவு பற்றி. அது ஒரு சவால். அதை விட தாவேக விஜய் அரசுக்கு வந்து எதிர்கட்சிகளிடம் இருந்து ஏற்படுகின்ற சவால் எதுவாக இருக்கும்? இப்ப சார் சொன்ன விஷயத்துக்கு சீமான் விஜயை ஏன் இவ்வளவு அக்ரெசிவா எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது உண்மையில எனக்குமே வந்து பிஃபோர் எலெக்ஷன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. அவரோட பிரைம் எதிரியா அவர் வந்து டிஎம்கேவை தான் எப்போதுமே பிக்ஸ் பண்ணி டிஎம்கே அண்ட் கலைஞர் ஃபேமிலியை தான் அவர் ஹார்டா அட்டாக் பண்ணுவாரு. ஈவன் ஏடிஎம்கேவை கூட பெருசா அட்டாக் பண்ணாம இருந்தாரு. பட் விஜயை ஏன் அக்ரெசிவா அட்டாக் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. 2 விஷயம். ஒண்ணு, பெர்சனலா விஜயால ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஏன்னா பிஃபோர் எலெக்ஷன் கட்சி விஜய் தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் வந்து தொடர்ந்து சீமான்ட்ட ஒரு தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. நிறைய ஐடியாஸ் கேட்கறது, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நிறைய நடந்திருக்குது. இன் பிட்வீன்ல வந்து அவங்க விஜய் வந்து நம்ம காங்கிரஸையும் சேர்த்துக்கணும், நம்ம 3 பேர் சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது சீமான் வந்து காங்கிரஸ் கூட என்னால கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறத சீமான், அது என்னோட அரசியல் கிடையாது, என்னோட எதிரியே காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் வந்திருக்கு. அது போக விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிற மேடையில வந்து சீமான் வந்து விஜய்க்கு வார்னிங்கா சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி விஜய் வந்து கலாய்ச்சிருக்காரு சர்க்காசமா. நம்ம சிலர்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க இது வந்து அரசியல்ங்கிறது பெரிய சுறாலாம் இருக்கக்கூடிய விஷயம் அது அப்படிங்கிற மாதிரி சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கலாய்ச்சிருக்கிறாரு. அது ஒரு பெர்சனல் ரீசன் மாதிரியா
நான் பாக்குறேன். இன்னொன்னு ஒண்ணு, அவர் தமிழ் தேசியம் பிளஸ் திராவிடம் ரெண்டையும் பேசினதும் சீமான் டிஸ்டர்ப் ஆன விஷயம். அவர் வந்து தமிழ் தேசியம் மட்டும் பேசுவார்னு ஒருவேளை சீமான் எதிர்பார்த்தாரான்னு தெரியல, அது ஒரு விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் தட், விஜயோட வருகை வந்து சீமானோட ஓட்டை பெருசா பிரேக் பண்ணுது, உடைக்குது. சீமானோட ஓட்டை பெருசா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. விஜய் கூட சேர்ந்து சீமான் ஒர்க் பண்ணியிருந்தா ரிசல்ட் சீமானுக்கும் பாசிட்டிவா இருந்திருக்கும், விஜய்க்கு இன்னுமே பாசிட்டிவா இருந்திருக்கும். பட் விஜய் தனியா நிக்கக்கூடிய சூழல் வந்ததுனால சீமானுக்கான ஓட்டு வந்து பெருசா அஃபெக்ட் ஆயிட்டு. ஸோ நம்ம விஜய் எதிரியாவே பிக்ஸ் பண்ணிடலாம், விஜய பிரைம் ஃபோர்ஸா பிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டோனுக்கு போயிட்டாங்க. இன்னொன்னு ஒண்ணு, இப்போ விஜய வந்து சீமான் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுமே அடிக்கக்கூடிய கம்பல்ஷனுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஏடிஎம்கேக்கும் எதிரி டிஎம்கே கிடையாது, டிவிகே தான். நேற்று பிஜேபி பேட்டி கொடுக்குறாங்க, எங்களோட முதன்மை எதிரிங்கிறது இனிமேல் டிவிகே தான். எப்போதுமே யாரு ஆட்சியில இருக்கிறாங்களோ, யாரு இனிமேல் தொடர்ந்து ஆட்சியில இருப்பாங்களோ அவங்கள நோக்கி எல்லா எதிரிகளும் புரி வைக்கணும். அப்பதான் அந்த இடத்த நான் அடைய போறேன் அப்படிங்கிறது ஒரு மெசேஜா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா விஜய் இப்போ வந்து சுப்ரீம் ஃபோர்ஸா இருக்கிறதுனால அவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு சீமான் போயிட்டாரு. இனிமேல் விஜய யாரு எதிர்க்கிறாங்க, விஜயை யாரால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலோட அடிப்படையா இருக்கும். மற்ற எல்லாருமே வந்து செகண்டரி லெவல் பிளேயர்ஸ் தான். அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், என்டிகேவா இருக்கலாம், எல்லாரும் செகண்டரி லெவல் பிளேயர் தான். பிரைம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிவிகேங்கிறதுனால டிவிகே வெஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இனிமேல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்க முடியும். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? சாரி. இல்ல, நான் இந்த சவால்கள், அதாவது விஜய்க்கு இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கின்ற சவால்கள், இப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர்தல் முடிந்த கையோடைய வந்து திமுக அதிமுக வந்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். பிறகு அதை திருமாவளவனை அதை நிரூபித்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருமாவளவனை முதலமைச்சராக கொண்டு நிறுத்துவதற்கான முனைப்புகளும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது பார்த்தால் சீமான் திமுகவுடன் இணைந்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போகின்றார் என்ற ஒரு கதை கூட வருகின்றது. அந்த வகையிலே வந்து இந்த 4 கட்சிகள், திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இவர்கள் ஒன்றிணைந்து இந்த அரசுக்கு எதிராக செயற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நீங்க நினைக்கின்றீர்களா? இல்ல, எல்லாருமே வந்து ஒன்னும் அசோசியேட் ஆகவே முடியாது. இப்போ எல்லாருக்கும் டிவிக்கே எதிரியாகவே இருந்தாலும் இந்த 4மே ஒவ்வொருத்தருக்குள்ள எதிரி தான். பிஜேபி கூட டிஎம்கே போய் கை கோக்குதுன்னா டிஎம்கேவோட கிரெடிபிலிட்டி போயிடும். சீமான் போய் டிஎம்கே கூட கை கோத்தாருன்னா சீமானோட கிரெடிபிலிட்டி போயிடும். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்தா 2 கட்சியோட கிரெடிபிலிட்டியுமே போயிடும். ஸோ எல்லாருமே வந்து இப்ப மறைமுகமா ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கலாமே தவிர்த்து வெளிப்படையா போய் ஜாயின் பண்றாங்கன்னா அது அந்த எல்லா கட்சிகளோட எதிர்காலத்துக்கும் அது பெரிய குழி தோண்டி அவங்களே போய் படுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவை எந்த கட்சிகளுமே எடுக்க மாட்டாங்க. பட் இடைத்தேர்தல்ங்கிறது பப்ளிக் எலெக்ஷன்ல இருந்து சம் டிஃபரண்ட். சம்டைம்ஸ் சில இஷ்யூஸ் இருக்கும் பட்சத்துல காமன் கேண்டிடேட் நிறுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து முந்தின தேர்தல்கள்லயும் நடந்திருக்கு. எல்லா கட்சிகளும் விருப்ப வெறுப்புகளை கடந்து, ஏன்னா பொதுவா இடைத்தேர்தல்கள்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம எல்லாரும் எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணா கூட அது இடைத்தேர்தல் அப்படிங்கிற லெவல்ல இருக்குமே தவிர்த்துட்டு பொது எலெக்ஷனை நோக்கி அது போக முடியாது. இன்னொன்னு, இவங்களும் இஷ்யூ பேஸ்டா வேணா சில நேரம் இப்ப அனைத்து கட்சி காவிரி இஷ்யூ நடக்குது, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டா சில விஷயத்த ரைஸ் பண்ணலாமே தவிர்த்துட்டு என்டையரா வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு பண்ண முடியாது. ஆக்சுவலி சொல்ல போனா டிஎம்கேவை பெருசா விஜய் டேமேஜ் பண்ற மாதிரி அலைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. இந்த அலைன்ஸ் ஃபுல்லாவே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டா விஜய்க்கு இங்க ப்ராப்ளம் இல்ல, எதிர்கட்சிகள் தான் என்ன பண்ணலாம்னு தெரியாம ஒரு மாதிரி தடுமாறிட்டு வராங்க. எப்படி அரசியல் பண்ணணுங்கிறது எதிர்கட்சிகளுக்கு தான் தெரியல. விஜய் ஒரு மாதிரி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்காரு. அரஸ், இப்ப நாங்கள் கார்த்திக் கூறியதை வைத்துக்கொண்டு இப்ப கடந்த காலங்களில் தமிழக அரசியலிலே வந்து நாங்கள் ஏற்கனவே முன்பும் பேசியிருக்கின்றோம். இருந்த மாற்றங்களுக்கும் தற்பொழுது இருக்கின்ற மாற்றங்களும் ஈழத்தமிழர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நன்மை பயக்கும்? நாங்கள் ஏற்கனவே கூறிய போல தமிழக கட்சிகளுக்குள்ள நாங்கள் போக தேவையில்லை. பொதுவாக ஈழத்தமிழர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் தற்போதுள்ள தாவேக அரசை நாங்கள் எந்த வகையிலே நாங்கள் அவர்களோடு அணுக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்ப நான் சொல்வது சில வேளை மிகைப்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது சில பேர் ஒரு ஒரு சார்பாக என்று கூட கருதலாம். ஆனால் நான் எனது கருத்தை கூறுகிறேன். எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எங்களுக்கு இவ்வாறு ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டதோ அதே ஒரு நிலையை நாங்கள் இப்போது மீண்டும் எட்டி இருக்கின்றோம்.
சந்தர்ப்பங்கள் வரும். இப்ப என்னன்னு சொன்னால் ஒரு தோல்வியின் முதலாவது படியே கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தவற விடுவதுதான். ஏன்னா பிறகு இன்னொரு சந்தர்ப்பம் உருவாகுவதற்கு நீங்கள் 10-20 வருடம் காத்து கொண்டிருக்க வேண்டி வரும். கெட்டிக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதுதான் இப்ப கார்த்திக் கூறியது போல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது விஜயுடன் இணைவதற்கு. ஆனால் அதை தவற விட்டு இன்று 8 நாளாகி நாளைக்கு இந்த காரூர் பிரச்சனையுடன் 4-0 ஆகும். அந்த ஒரு நிலைக்குத்தான் வரப்போகிறது என்ற ஒரு நிலை வந்து இருக்கிறது. அந்த அந்த உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அதை நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி அதை முடிவெடுக்கிற எடுக்கிற முடிவில் தான் வெற்றியும் தோல்வியும் தங்கி இருக்கின்றது. அதே போலதான் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இதொரு நல்லொரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ கார்த்திக் கூறியது போல ஒரு இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கி இருக்கிறார். அதாவது எல்லோரும் கூறுகிறார்கள், ஒவ்வொரு தளங்களில் நான் பார்த்தேன், மம்தாவாக இருக்கலாம், அல்லது மோடி அரசாக இருக்கலாம், அல்லது தெலுங்குல வந்து சந்திரபாபு நாயுடு, யாருமே தனித்து நின்று 35% வாங்கவில்லை. எல்லோரும் கூட்டணி தான் வச்சார்கள். அதுதான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆச்சரியமானது ஒன்று. அப்ப அப்படியான ஒரு கட்சி தமிழகத்தில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சியால் இந்திய அரசியலுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு இன்ஃபுளுசராக அல்லது ஒரு அழுத்த சக்தியாக ஏற்படுத்த முடியும். இனி இந்த எம்பிக்கான தேர்தலில் கூட அவர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார்களாக இருந்தால், நான் நினைக்கிறேன் 40 எம்பிகள், 40 பேரும் அவர்களுடைய கட்சியில் போவார்களாக இருந்தால், அது மத்திய அரசுக்கு ஒரு நல்லொரு மத்திய அரசை, இப்ப உங்களுக்கு தெரியும், முந்தி அதாவது வாஜ்பாய் அரசு இருந்த போது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருந்திருந்தது. அப்போது இப்ப இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்களாக இருந்தால், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை இலங்கை அரசு கொடுக்க வேண்டும், நில ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும், அந்த மக்களுக்கான அடிப்படை, இப்ப இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசு எவ்வாறு அந்த உரிமைகளை அனுபவிக்கிறதோ அந்த உரிமைகளை வடக்கும் கிழக்குக்கும் கொடுத்தால் காணும். பிறகு அதுக்கு பிறகு தமிழம் என்றது அதெல்லாம் இந்தியா சார்ந்ததும் இல்லை, தமிழகம் சார்ந்ததும் இல்லை, அது ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்தது. அதுக்கு விஜயும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்திய அரசும் ஒன்றும் செய்ய முடியாது. அது அந்த ஈழத்தமிழ் மக்கள் மேற்கொண்டு போக வேண்டும். ஆனால் அதற்கு முன்னே அந்த அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு இது ஒரு நல்லொரு சந்தர்ப்பம். என்னென்று சொன்னால், தமிழகத்தின் பட்ஜெட் $400 பில்லியன் ஏறத்தாழ. இலங்கையின் பட்ஜெட் $100 பில்லியன். நான் இந்தியாவை பற்றி கதைக்கவில்லை. தமிழகமே இந்தியாவை விட, இலங்கையை விட 4 மடங்கு பொருளாதாரத்தால் உயர்ந்தது. மக்கள் தொகை, ஜெர்மனியின் மக்கள் தொகையும் தமிழகத்தின் மக்கள் தொகையும் ஒன்று. நாங்கள் அதை குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஈழத்தமிழர் மக்கள் தவறவிடக்கூடாது என்பதுதான் என்னது ஆதங்கம். நல்லது. இப்ப நாங்கள் கூட இப்ப உதாரணமாக நான் பல தடவை தமிழ்நாடு வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு சென்னை மட்டுமல்ல, சென்னை கடந்து தமிழ்நாட்டிலே வேறு இடங்களுக்கும் சென்று பார்க்கும் பொழுது பச்சை பசையில் என்று தமிழ்நாடு உண்மையிலே வந்து ஒரு வளம் நிறைந்த ஒரு பிரதேசமாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த வளங்கள் கொட்டி கிடக்கின்றது. அப்படியாக தமிழர்கள் 70 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ்நாடு இதுவரையும் ஏன் ஒரு முன்னேற்றத்தை அடையவில்லை என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று எங்கள் மனதிலே காலங்காலமாக இருந்தது. அந்த கேள்வியை விஜயினுடைய அரசு தீர்த்து வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு வளம் நிறைந்து அங்கு வேலை வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக வளரும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இதை பார்க்கின்ற இலக்கு நேயர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வந்து மிக பெறுமதியானவை. அவற்றை நாங்கள் ஆய்வு செய்வோம். உங்களுடைய கேள்விகளும் அல்லது உங்களோட கருத்துக்களும் வரும் பொழுது அதில் குறிப்பிட்டு சில விடயங்களை எடுத்து நாங்கள் அது பற்றியும் ஆய்வு செய்வதற்காக தயாராக இருக்கின்றோம். மற்றது சப்ஸ்கிரிப்ஷன், அதையும் மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்தால் தான் உங்களுக்கு நாங்கள் கதைக்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் நேரடியாக வரும். நாங்கள் உண்மையை உள்ளபடி உங்களிடம் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இருவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.